Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய PDF டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணனும் இல்ல கம்ப்ரஸ் பண்ணனும் ஈவன் அதை வேற ஃபார்மட்டுக்கு கன்வெர்ட் பண்ணனும்ங்கற பட்சத்துல அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all browser open பண்ணி HiPDF search பண்ணிக்கலாம். So link கிளிக் பண்ணி official site குள்ள போனோம்னா இங்க ஒரு PDF டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்றதுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் பாத்தீங்கன்னா இருக்கு. இன் கேஸ் இங்க இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆஃப்லைன்ல யூஸ் பண்ணணும்ங்கற பட்சத்துல அதுக்கு ஏத்த மாதிரி டெஸ்க்டாப் வெர்ஷன் இருக்கு. சோ கிளிக் பண்ணி PDFelement-ஓட செட்டப்பை நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ PDFelement அப்ளிகேஷன் மூலமா ஒரு PDF டாக்குமெண்ட்டை எப்படி மாடிஃபை பண்ணலாங்கிறதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் நாம் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறது 3 விஷயம் தான். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய PDF டாக்குமெண்ட்டை கம்ப்ரஸ் பண்ணணும், எடிட் பண்ணணும் அண்ட் ஃபைனலாக அதை வேறு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு PDF டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ நமக்கு இந்த PDF டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டாக கம்ப்ரஸ் பண்ணி ஆகணும். காரணம் என்னென்னா இந்த டாக்குமெண்ட் 1 MBக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு 1 MBக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இதை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு HiPDFல இருக்கக்கூடிய கம்ப்ரஸ் PDF ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அதுக்கான இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ டேரெக்டாக நீங்கள் உங்கள் ஃபைலை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணாலும் சரி, இல்லை சூஸ் ஃபைல் கொடுத்து உங்கள் ஃபைல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி. ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னா டேரெக்டாக டெஸ்க்டாப்குள்ளே போனோம்னா அங்கே நம்மளுடைய டாக்குமெண்ட் PDF டாக்குமெண்ட் இருக்கு. ஜஸ்ட் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஈவன் நமக்கு தேவையான PDF டாக்குமெண்ட்ஸை கிளவுட் ஸ்டோரேஜில் இருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கிளவுட் ஸ்டோரேஜில் இருக்குன்ற பட்சத்தில் தாராளமாக இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்ன விஷயம்னா இங்கே நமக்கு 3 விதமான கம்ப்ரெஷன் குவாலிட்டி இருக்குது. ஓகே, கம்ப்ரெஷன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஹை கம்ப்ரெஷன், மீடியம் கம்ப்ரெஷன் அண்ட் லோ கம்ப்ரெஷன். நல்லா கவனிங்க. ஹை கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு டாக்குமெண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மியாகும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கிறது உண்டு. லெஸ் குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகும். இதே லோ கம்ப்ரெஷன் போனோம்னா நமக்கு கம்ப்ரெஷன் அந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் கம்மியாகிற மாதிரி இருக்கும். பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி மெயின்டைன் ஆகிறது உண்டு. ஒருவேளை நல்ல கம்ப்ரெஷனும் தேவை, நல்ல குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம மீடியம் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ நாம் இப்போதைக்கு மீடியம் தான் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் கம்ப்ரெஸ் கிளிக் பண்ண உடனே அந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ண கையோட தாராளமாக நம்மளுடைய டாக்குமெண்ட்டை இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கவனித்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட சைஸ் என்ன அண்ட் கம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன சைஸ் இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மென்ஷன் ஆயிருக்கு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய PDF டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கம்ப்ரெஷன் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த சைஸும் பார்த்தீங்கன்னா 1 MBக்குள்ளே வந்தாச்சு. பட் இன்கேஸ் நமக்கு ஒரு PDF டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஈவன் நீங்கள் ஆல் டூல்ஸ் கேட்டகரியிலேருந்து தாராளமாக நீங்கள் அந்த ஆப்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு எந்த PDF டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நமக்கு சேம் PDF டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணணும். பிகாஸ் அதில் ஒரு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ண கையோட நமக்கு அந்த ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ எனக்கு இதை பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ண கையோட நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இதில் நமக்கு டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிடலாம். இன்கேஸ் ஃபாண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நாம் இதை கரெக்டாக ஒரு பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்மளுடைய நேம் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, ஸோ நான் நம்மளுடைய நேம் என்ன பண்ணிடுறேன், டைப் பண்ணிடுறேன். அண்ட் இதுவும் நமக்கு ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் சைஸில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, கரெக்டாக கீழே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இன்பிட்வீனில் ஒரு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் நம்ம சைனில் போயிட்டு ஏற்கனவே ஆட் பண்ணி யூஸ் பண்ணுற சிக்னேச்சர் இருக்குது. வேண்டாங்கிற பட்சத்தில் நாம் அதை அங்கேருந்து என்ன பண்ணலாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஒரு நியூ சிக்னேச்சர் வேணுங்கிற பட்சத்தில் அதை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு இப்போ ஒரு நியூ சிக்னேச்சர் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ நல்லா கவனிங்க, சிக்னேச்சர் ஆட் பண்ணுறதுக்கு 3 விதமான ஆப்ஷன் இருக்குது. லைக் நீங்கள் ட்ரா பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு இமேஜ் மூலியமாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும், இல்லை டைப் பண்ணியும் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ட்ரா பண்ணி தேவை. ஜஸ்ட் நம்ம அந்த கேன்வஸில் நமக்கு தேவையானது என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். சாரி,
அண்ட் கிரியேட் கொடுத்து நம்மளுடைய சிக்னேச்சரை டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் கிரியேட்னு கொடுத்த கையோட டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் அது ப்ளேஸ் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம சைஸை மட்டும் கொஞ்சம் ரீஅட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா அதை பர்ஃபெக்டாக நமக்கு தேவையான லொக்கேஷனில் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் நமக்கு பிக்சர்ஸ் ஆட் பண்ணணும் இல்லை ஷேப்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ரொம்ப அட்வான்ஸ்டான எடிட்டிங்லாம் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்க்டாப் வெர்ஷன் இருக்கு இல்லையா PDFelement, ஸோ அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அட்வான்ஸ்டான நிறைய எடிட்டிங் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு தேவையான சிக்னேச்சர் ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண கையோட இப்போ நமக்கு அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ராசஸிங் முடிஞ்ச கையோட டேரெக்டாக நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்னேச்சர் எப்படி அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி அண்ட் டாக்குமெண்ட்டோட எண்டில் போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு அந்த சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக என்ன ஆயிருக்கு அப்ளை ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலாக PDF டாக்குமெண்ட்டை வேறு ஃபார்மெட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ டாப்பில் நமக்கு கன்வெர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே 2 கேட்டகரி இருக்குது. ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு PDF டாக்குமெண்ட்டை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வேறு எந்த ஃபார்மெட்டுக்கு வேணுமோ தாராளமாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். லைக் ஒரு PDF டாக்குமெண்ட்டை ஆஸ் அ வேர்டாக வேணுமா இல்லை எக்ஸலாக வேணுமா இல்லை PPTயாக வேணுமாங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை ஆஸ் அ PDF ஃபார்மெட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாமோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நம்ம கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே PDF டாக்குமெண்ட். ஸோ அது எல்லாமே வேர்ட் ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால PDF டு வேர்ட் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பட் இந்த வாட்டி நமக்கு சிங்கிள் ஃபைல் கிடையாது, மல்டிபிள் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இம்போர்ட்டிங் முடிஞ்ச கையோட ஜஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்வெர்ட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஒன்ஸ் கன்வர்ஷன்லாம் முடிஞ்ச கையோட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனால டவுன்லோட் பண்ணும்போது சிங்கிள் ஃபைலாக நமக்கு டவுன்லோட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் பல்காக எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணணுங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ அப்போ நமக்கு பல்காக ஆஸ் அ ஜிப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிப் ஃபார்மெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ ஜிப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம அதை என்ன பண்ணலாம்னா அங்கேருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பல்க் கன்வர்ஷன் அப்படிங்கிற ஜிப் ஃபைல் இருக்குது. ஜஸ்ட் நம்ம அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இப்போ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நம்ம டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக அந்த கன்வர்ஷன் எல்லாமே நடந்திருக்கு. ஆல் ரைட். ஸோ HiPDF நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஒரு சில லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு சில ப்ரைஸிங் இருக்குது. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸை சூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.